சென்னை டிஸ்ட்ரிக்டோட 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் எக்ஸாம் மந்த்லி டெஸ்டோட கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் கேட்டிருக்காங்க மேனேஜ்மெண்ட் டிசைன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. டிவைடிங் த ஒர்க்கு டிவைட்னாலே டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு. டேஷ் இஸ் இன்க்ளூடட் இன் எவ்ரி மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு கோஆர்டினேட்டிங்க. கோல்ஸ் ஆர் அச்சீவ் வித் ஹெல்ப் ஆஃப் மோட்டிவேஷன். ஃபுல் ஸ்கோப் அப்படின்னாலே அது வந்து எம்பிஓ. எம்பிஓ இஸ் பாப்புலர் இன் யூஎஸ்ஏ அப்படின்னா அது வந்து ஜார்ஜ் ஆரன் சொன்னார். நெக்ஸ்ட் கேபிட்டல் மார்க்கெட்னாலே அது வந்து ஒரு லாங் டேர்ம் தான். பிரைமரி மார்க்கெட்டோட இன்னொரு பேர் நியூ இஷ்யூ மார்க்கெட். நெக்ஸ்ட் 2 மார்க்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் இது. மேனேஜ்மெண்ட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டே டு டே லைஃப். மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்டட் அண்ட் இட்ஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் வித் அண்ட் டு அதர்ஸ். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ட்ரெடிஷனல் ப்ராவர்ப் யூஸ் இன் பிளானிங் கேட்டிருக்காங்க. ரெண்டு தான். ஒன்று வந்துட்டு திங்க் பிஃபோர் யூ ஆக்ட், நெக்ஸ்ட் வந்து லுக் பிஃபோர் யூ லீப். செகண்ட் லெசன்ல இருக்கிற ஃபோர்த் வெரி ஷார்ட் ஆன்சர் இது. அடுத்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ கேட்டிருக்காங்க. இது வந்து தேர்ட் லெசன். டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பெர்ஃபார்மன்ஸ் டு ஸ்டிமுலேட் த சபார்டினேட் மோட்டிவேஷன். ஸோ இதில் இந்த 2 பாயிண்ட் வேணாலும் எழுதலாம். கொஸ்டின் வாட் இஸ் ஸ்பாட் மார்க்கெட் கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபோர்த் லெசன்ல இருக்கிற கொஸ்டின். ஸ்பாட் மார்க்கெட் இஸ் a market whereby delivery of financial instrument and payment of cash occurs immediately. What do you mean by span of management கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற ஃபோர்த் வெரி ஷார்ட் ஆன்சர் தான் அது. Span of management refers to the number of subordinates who can be managed efficiently by the superior. கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். லிஸ்ட் ஆஃப் த சப்சிடி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. 4 தான் இருக்குது. இனோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டெசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன். ஸோ நமக்கு வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எதனா 4 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 3 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர் தான். ஸோ அத்தாரிட்டி, ரோலு, கீ பர்சன் எதுவானாலும் இதுலேருந்து 3 பாயிண்ட் வந்து எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு ஆர் த எம்ப்ளாயிஸ் இன்ஃபார்ம்டு அபவுட் த இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் இந்த கம்பெனி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம செகண்ட் லெசன்ல இருக்கிற கொஸ்டின். ஸோ எப்படி வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு தெரிய வரும் ஒரு விஷயத்த பற்றினா சர்க்குலர், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், நியூஸ் லெட்டர், நோட்டீஸ் போர்ட், மீட்டிங், இல்லை எல்லாரும் கலந்து ஆலோசிக்கிற பார்ட்டிசிபேட்டிவ் மெக்கானிசம். லிஸ்ட் அவுட் எனி 3 ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓன்னு கேட்டிருக்காங்க. இது தேர்ட் லெசன்ல இருக்கு. ஸோ ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓன்னு வரும்போது நமக்கு defining the organizational objective, goals of each section, fixing key result area, setting subordinate objective and target. So இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்துட்டு give the meaning of financial market கேட்டிருக்காங்க. ஃபோர்த் லெசனோட ஃபர்ஸ்ட் வெரி ஷார்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங் கேட்டிருக்காங்க. அது செகண்ட் லெசன்ல ஃபங்க்ஷன் கீழே இருக்கிற ஸ்டாஃபிங்லேருந்து ஏதாவது 3 பாயிண்ட் கலெக்டிவா எழுதுனா போதும். நெக்ஸ்ட் மொத்தம் 4 டீட்டெயில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஆர்பியில் எதனா 1 எழுதுனா போதும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஷார்ட் கட்டு DDUUA, அதாவது டிவிஷன் ஆஃப் ஒர்க், டிசிப்ளின், யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓ கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் தான் வந்து புக் பேக்கில் இருக்கு. ஃபீச்சர்ஸ் வந்து 3 மார்க்ல கேட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்து இப்போ 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. இதுலேருந்து எதனா கலெக்டிவாக 5 பாயிண்ட்ஸ் எடுத்ததுனா போதும்.